அடுத்தது நாங்கள் பூலாம்பட்டி போயிட்டுருக்கோம். மாதேஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குங்க எடப்பாடி கிட்ட. ஒரு குட்டி பிரேக்கு. ஆரிய போண்டா போடலைங்களா? உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் பச்சையப்பன். பச்சையப்பன், ஓகே, சூப்பரான பேருங்கண்ணா. நீங்கள் இங்கேருந்து சொல்லிடலாம். சரியாக வந்து இப்போ 700 ரூபா வந்து சார்ஜ் பண்ணோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் கூப்பிட்டு போவீங்களா? இல்லை வழி இதுதான். பக்கமாக மேட்டூர் உபரி நீர் திட்டம் பண்ணாங்கல்ல, அதில் வர தண்ணியும் இந்த வழியாக தான் போகும். எல்லாமே பிடிக்கிறதுக்கு என்ன ரகண்ணா அதெல்லாம்? சரிங்களா, தேங்க்யூ. ஆமாண்ணா, எஸ்கே சைஸ்னு வரும்ண்ணா. பில்லுக்குறிச்சி வாய்க்காலுக்கு வந்திருக்குங்க. கேமரா ஆன்ல இருக்குது, ஒரே ஒரு டைவு. படகுத்துறை, அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் நீங்கள் பூலாம்பட்டி தான் வந்து அங்கே மட்டும்தான் படகுத்துறைன்னு இல்லை, பவானி ரோட்டில் நீங்கள் இங்கே வந்தாலும் இங்கே வந்து பாருங்கள் போட்டு வச்சுருக்காங்க. கிலோமீட்டர் சின்ன பள்ளம். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஃபால்ஸு ஓகேங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. டாட்டா காமிக்கிறாங்க சாமா. ஓகே, அவ்வளோதாங்க. கிளம்பிருக்கு மீன் 100 கிராம் 70. ஓகே, இது வந்து பாறை கட்லா லோகு. ஓகே, இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இன்ட்ரோலே தெரிஞ்சிருப்பீங்க. பூலாம்பட்டியை தான் வளைச்சி ஷூட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோவில் ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸு பயங்கரமாக கிடச்சிச்சிங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நான் காலையிலேயே 5 மணிக்கே பூலாம்பட்டி பக்கம் போயிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் காலையில் எடுத்தது தாங்க. கண்ணுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. வீடியோவை ஷூட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டணும்னு ஃபீல் பண்ணேன். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் காலையில் மோடமாக இருந்துச்சுங்க. வெயிலே வரல. வெயில் வந்தால் அது ஒரு தனி ஃபீலிங்கு. இந்த இடத்துக்கு போயிட்டாவே நம்மளுடைய ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பாக குறைக்குங்க. குட்டி கேரளா என்று இந்த இடத்துக்கு கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் பயங்கரமாக நான் ஃபீல் பண்ணேன். நீங்களும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் நான் கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதோ பாருங்கள், காலங்காத்தாலே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். வலையெல்லாம் போட்டார், பட்டு மீன் தான் மாட்டலை. வெறும் வலையை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தார். பாருங்கள், ஷோ சேட். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. இப்படி காலையில் 5 மணிக்கு போனோடனே எவ்வளோ வியூ பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சின்னு நினைக்கிறீங்க? செம்மையாக இருந்ததுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நான் இன்றைக்கி குட்டி கேரளா பூலாம்பட்டியை பற்றி முழு விவரம் எனக்கு தெரிஞ்சதை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோ இந்த அண்ணன்
வலை போட்டார், கிடைக்கல. காலையில் 5 மணிக்கு போனோடனே நம்ம பூலாம்பட்டி இப்படி தாங்க இருந்தது. ரொம்ப சாந்தமாக, கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் இருந்தது. இனிமேல் தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதோ இங்கே பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் வீடியோ ஷூட் பண்ணேங்க. இங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட வண்டி நிற்கும் சண்டேஸ் அன்னைக்கு. பக்கத்துலேயே ஒரு அக்கா மீன் கடை போட்டிருந்தாங்க. நான் மாதேஸ்வரம் மலைக்கு போகும்போது இந்த கடையை ஷூட் பண்ணேன். அந்த கடையில் தான் மீன் கொண்டு வந்து கொடுத்தவங்க உயிரோடையே மீனை வெட்டிகிட்டு இருக்காங்க. பாறை மீன். என்ன மீன் அது? பாறை. பூலாம்பட்டியை சுற்றி வலை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதோ இவரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வலை போட்டிருந்து அதில் மீனை பிடிச்சி கரெக்டாக வந்து அதை சாகாமல் பார்த்து உயிரோடையே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிடிச்சி இன்னொருத்தர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல பல விதமாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க. நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். அதனால் வந்து நிறைய பிடிக்கிற மீனை நல்லா கவர் பண்ண முடியல. இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல பிடிக்கிறத நல்லா கவர் பண்ண முடிஞ்சுச்சு. இதோ பாருங்கள், இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த போட்டெல்லாம் ஃபைபர் பிளாஸ்டிக்கால் அணைச்சிங்க. இது ஒரு தகவல் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃபைபர் அதாவது பார்த்திங்கன்னா அது ஒரு கண்ணாடி மெட்டீரியல். அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மிதக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் மெட்டீரியலால் ஆன போட்டில் தான் நம்ம சவாரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணேங்க. இதோ காலங்காத்தாலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட கழுகு, காக்கா, கொக்கு, நாரை இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீன் பிடிக்க வந்துருச்சு. நான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கழுகு வந்துருச்சு. அதை காக்கா என்ன அழகாக தொடர்றது பாருங்க. என்ன தான் வந்து பலசாலியாக இருந்தாலும் தான் எல்லைக்குள்ளே ஒருத்தனை வந்தால் விடவே மாட்டேன்ருக்கிறது, துரத்திக்கிட்டே இருக்கு. பட்டு அந்த கழுகு ஒரு மீனை குறி வச்சிருச்சு. அதை பிடிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக அந்த காக்கெல்லாம் வந்து அதை துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, மீனை பிடிக்குமா இல்லை போயிடுமான்னு. நானும் வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு நிகழ்வு நடந்தது. கண்டிப்பாக வந்து பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். அப்படியே துரத்திக்கிட்டே இருக்குங்க. அங்கே பாருங்கள், விடவே இல்லை. இந்த சைடில் இருக்கிற காக்காலாம் அந்த கழுகை விடவே இல்லை, துரத்திக்கிட்டே இருக்குது. ஓட்டே சாமி, துரத்திக்கிட்டே இருக்குங்க. அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குது. மீன் பிடிக்குமா இல்லையான்றக்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க. செம்மையாக இருக்குல்ல, என்ன அழகா. பின்னாடி மலையில் வந்து ஃபோகாக இருந்துக்கிட்டு கொத்திக்கிட்டே இருக்குதுங்க. ஐயோ, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பிடிச்சிருச்சுங்க. பிடிச்சிட்டு தூரமாக போயிடுச்சு பாருங்கள். இந்த காக்காவும் விட்டுருச்சு. அவ்வளோதான், மீனை பிடிச்சிட்டு போயிடுச்சு கழுகு. போட்டு பாருங்கள், ஃபைபர் பிளாஸ்டிக்காலான போட்டுங்க. ஃபைபர் பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியலு. தண்ணி அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தகவல் ஒருத்தர் சொன்னார். அவர் ஃபேஸ் கட்ட விளம்பரம்ட்டார். அவர் பேர் வந்து புகழேந்தி, கரூர் மாவட்டத்தில் சேர்ந்தவர். பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த இடத்த என்னால் வந்து அப்படியே அதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சுங்க. போட்டில் இப்போ தான் வந்து எல்லாம் வந்து மறுபடியும் வந்து பெயிண்டிங்க்கு இந்த ஃபைபர் மெட்டீரியல்லாம் மாற்றிருக்காங்க. 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். நம்ம ஊர் பூலாம்பட்டி எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. 7:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போட்டிங்க்கு. காலையில் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் மணி 7:30க்கே வந்து போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போட்டிங்கான விவரம் அந்த போட்டிங் பண்ணறக்கிட்டே வந்து நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், பின்னாடியே வரும். கண்டிப்பாக வந்து அதில் தகவல் நிறையா இருக்குது, பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பஸ் ஸ்டாண்டு. ஒவ்வொரு அப்படியே நேரம் ஆக பனி அப்படி இறங்கிட்டே இருக்குதுங்க மலையில். அப்படியே எங்கே திரும்பினாலும் பச்சை பசைன்னு இருந்துச்சுங்க,
சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, நடுவில் வந்து ஆறு, பின்னாடி வந்து சித்தேஸ்வரன் மலை. ஓகேங்களா, அந்த மலைக்கும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் போயிட்டாங்க. இப்போ புலாம்பட்டியை வளைச்சி யூடியூபர்ஸ் வராங்க. நானும் அந்த பர்பஸ்க்கோசரம் தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். பூலாம்பட்டி வீலாக எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சங்கிகிரி வழியாக வந்தோங்க. சங்கிகிரியிலேருந்து எடப்பாடி போகிற வழி அப்படியே மலைகளாகவும் அப்படியே ரோடு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நாங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு அந்த ஸ்ரீ வாரி பேக்கரின்னு சொல்லி இருந்தது. அப்படியே கொஞ்சம் ஏரி எல்லாமே செமையாக இருந்தது. அப்படியே வீடியோ ஒன்றா நான் பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போ எடப்பாடி கிட்டே இருக்கோம். போலாமா சீனி? ஓகே ஓகே. மாதேஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குங்க எடப்பாடி கிட்ட. சிவன் கோயில் போல் இருக்குது. கோயில் பூட்டி இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது கூட பார்த்துடலாம். போகலாம். ஈஸ்வரன் கோயில் போல் இருக்குது. இதோ பாருங்கள், எடப்பாடி கிட்ட வந்தாச்சு. மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா சேலம் மேச்சேரி. மேச்சேரிக்கு 34 கிலோமீட்ரு, சேலத்துக்கு 40 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. போகலாம். ஆள் வந்து பார்த்தியா கதாநாயகி மாதிரி ஒருத்தர். இதுதாங்க சேலம் போகிற வழி. சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வழியாக தான் வருவீங்க. பார்த்தீங்கன்னா இதுதாங்க சரபங்கா நதி. ஏற்காடு அடிவாரத்துலேருந்து வரக்கூடிய சரபங்கா நதி போகிறவுடைய வழி இதுதான். இப்போ பக்கமாக மேட்டூர் உபரி நீர் திட்டம் பண்ணாங்கல்ல, அதில் வர தண்ணியும் இந்த வழியாக தான் போகும். இதை பாருங்கள், இதாங்க எடப்பாடி ஆர்ச்சு. பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்ருக்காங்க. முழுக்க முடியல. இன்னும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் போல இருக்குது. பாருங்கள், லவணி இருக்குது. பூலாம்பட்டி போகிறதுக்கு பஸ் இருக்குது லவணி. அதையும் பாருங்கள், இந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேகமாக நம்ம பூலாம்பட்டி பக்கம் போயிடலாம். ஓகேங்களா? செமையாக இருக்குது ஊர். HR ஃபர்னிச்சர் பச்சை கலரில் இருக்குது. நம்ம ரைட்டில் போனோம். லெஃப்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பவானி போகிற வழி. இது வந்து பூலாம்பட்டி போகிற வழி. இப்போ நம்ம பூலாம்பட்டி தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள். ரொம்ப நேரம் ஓட்டிட்டனால ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிரேக்கு. ஆரிய போண்டா போடலைங்களா? நீங்கள் பூலாம்பட்டி வந்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டுற பாருங்கள் இந்த கடையை. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரிய போண்டா எல்லாமே இருக்குங்க. நான் வெளியே வந்து உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. இந்த பாருங்கள், டீயே முட்டை போண்டா சாப்பிட்டுக்கலாம். பில்லுக்குறிச்சின்ற இடங்க. இதுக்கு வாய்க்கால் பக்கத்தில் இருக்குது. இந்த கடை ஜூம் பண்ணுற பாருங்க. இந்த இடத்துல வந்து செம்மையாக இருக்குது டீ. ஆரியா போண்டா, முட்டை போண்டா எல்லாமே இருக்குது. நீங்கள் பூலாம்பட்டி வந்தீங்கனாலும் இந்த கடையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ளே ARS பேக்கரி அண்ட் டீ காஃபி ஸ்நாக்ஸ்ன்னு இருக்குது. இதை பாருங்கள்.
நாங்கள் மதியமாக மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பூலாம்பட்டிக்கு போனதுக்கப்புறம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தாங்க போனேன். அங்கே போகிற வழி எல்லாமே மீன் வேணுமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து வேணான்னு சொல்லிவிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்றகிறத உங்களுக்கோசரம் ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதாங்க பூலாம்பட்டியோட ஃபிஷ் மார்க்கெட்டு. இங்கே நீங்கள் போனீங்கன்னாவே ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் இங்கே நிறைய கிடைக்கும். இதோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எல்லோரும் இப்போ தான் வந்து வாங்கிட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து மீன் தாங்க இருக்குது. இந்த மார்க்கெட்டில் மீன் மட்டும் இல்லைங்க, இது பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா மட்டன் ஸ்டாலும் இருக்குது. அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஆட்டுக்கறியும் இருக்குங்க பக்கத்தில். அதையும் நான் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோவிலேயே ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவர் வெட்டிகிட்டே இருந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் க்ரௌண்டெல்லாம் வந்து போனக்கப்புறம் அவருக்கு நான் இன்டர்வியூ கேட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். அதையும் பின்னாடி வரும், கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே செமையாக இருந்ததுங்க. நீங்கள் ஒரு தடவையாச்சும் இந்த பூலாம்பட்டிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் தனியாக எடுத்து சமைச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த ஒகேனக்கல்ல மாதிரி சமைச்சு கொடுக்குற ஆப்ஷன் இங்கே இருக்கான்னு தெரியல, கண்டிப்பாக இருக்கும். நான் இந்த தடவை போகும்போது அதை நான் யார்கிட்டையும் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கல. இதை பாருங்கள், இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்கள்ல, அதெல்லாம் வந்து மட்டன் ஸ்டாலுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் மார்க்கெட்டு. இதுதாங்க ஃபிஷ் மார்க்கெட்டு, மட்டன் ஸ்டாலு எல்லாம் ஒரே இடத்துல தான் போட்டிருக்காங்க. பயங்கர பரபரப்பாக இருந்துச்சு. இவர்கிட்ட தாங்க நான் இன்டர்வியூ எடுத்தேன். இவரும் வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தார். அதாவது இந்த மீனெல்லாம் வெட்டி முடித்தக்கப்புறம் எனக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. பின்னாடியே வரும், கண்டிப்பாக பாருங்கள். இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து வெட்டிகிட்ருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற கடைக்கு தான் நீங்கள் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பொரிக்கிறதுக்கு. எல்லாமே பொரிக்கிறதுக்கு. என்ன ரகண்ணா அதெல்லாம்? ஜிலேபிங்களா? எல்லாம் கலந்தது. ஓகே. 7-5 மணி ஆயிடுது கல்லுக்கு. இது குழம்புங்களா? அது வந்து பொரிக்கிறது. இது வந்து கல் மீன். எல்லா ரகமும் இருக்குது. பூலாம்பட்டியோட ஆழமான பகுதிக்கு வந்திருக்கேங்க. நீங்கள் பூலாம்பட்டி வந்து சுற்றுலாத்தலமாக நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து குளிச்சிடாதீங்க. ஏற்கனவே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், எச்சரிக்கை பலகையும் போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தான பகுதி. மேக்ஸிமம் இங்கே யாருமே வரமாட்டாங்க. இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்றேன், ஓகேங்களா? சுற்றி பார்த்துட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு யாரும் வந்துடாதீங்க. இந்த சைடு ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்கிற பகுதி தான். இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து போட் சவாரியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஆனால் வந்து இந்த போர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிலத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சவாரி பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியாது. இருந்தாலும் நான் காமிச்சிடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஆனால் போட்டிங் போனீங்கன்னா நீங்கள் 2 பேரும் போனாலுமே 700 ரூபாய், 7 பேர் வரையும் போய்க்கலாம். 700 ரூபாய். சிங்கிள் போட்டு நம்ம ப்ரைவேட்டாக எடுத்தோம்னா தனியாக போகலாம். அது ஃபேமிலியோட வந்தால் நீங்கள் 2 பேர் போனாலுமே 700 ரூபாய். ஓகே. 7 பேர் வரையும் போய்க்கலாம். 700 ரூபாய்க்கு 7 பேர் வரையும் போய்க்கலாம். 7 பேர்த்துக்கு மேலே போனால் தாய் 100 ரூபா அமௌண்ட்டுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து 700 ரூபா வேணா எவ்வளோ தூரம் வந்து இப்போ நம்ம இதை போட்டிங்க? அந்த பச்சை தென்னமரம் தெரியுது பாருங்க. வாங்க அப்படியே. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் பச்சையப்பங்கண்ணா. பச்சையப்பன். ஓகே, சூப்பரான பேருங்கண்ணா. இங்கேருந்து சொல்லிடலாம். சரியாக வந்து இப்போ 700 ரூபா வந்து சார்ஜ் பண்ணோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் கூப்பிட்டு போவீங்களா? இல்லை 4 கிலோமீட்டர் போகணும். 4 கிலோமீட்டர். தென்னமரம் போயிங்கண்ணா. ஆமாங்கண்ணா. தென்னமரம் போயிட்டு அந்த ஊர் அவுட்ரு அந்த டவர் தெரியுது பாருங்க. டவர். ஆமாங்கண்ணா. அந்த டவர் போயிட்டுங்கண்ணா அப்படியே அந்த ஊர் அவுட்ரு வரையும். போயிட்டு வருங்கண்ணா. ஓகே. ஓகேங்கண்ணா. அதை விட்டு நேராக போயிட்டு அப்புறம் 50 ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு 50. அப் அண்ட் டவுன். நேராக போயிட்டு நேராக 50 ஒரு ஆளுக்கு. அதே 10 ரூபா. இந்த கடைக்கு 10 ரூபா, அந்த கடைக்கு 10 ரூபா. ஓ, அந்த கடை பேருங்கண்ணா? நெருஞ்சிப்பேட்டை. இது வந்து பூலாம்பட்டி. பூலாம்பட்டியிலேருந்து அக்கறைக்கு போனால் 10 ரூபா. ஆமாம். ஓகே. தனியாக நம்ம வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் எடுத்தோம்னா 700 ரூபா
ரூபாய் சார்ஜ் ஆகுது. 8 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு. ஆமாம். இது அந்த சைடு போயிட்டு வரணும். அந்த சைடு வந்து 1 கிலோமீட்டர் 10 ரூபா 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். ஓகே ஓகே. வேறு என்னென்ன ஸ்பெஷல் இந்த இடத்துல? அதுக்கப்புறம் விட்டா மீன் சாப்பாடு குழம்பு. ஓகே ஓகே. விட்டா மேட்டூர் பார்க்கு பக்கத்தில் 16 கிலோமீட்டரில். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா. போட் சஃபாரிக்கு போகிறோங்க. 100 ரூபா டிக்கெட்டில் தான் போகிறோம், 700 ரூபா டிக்கெட்டில் கிடையாது. நிறைய பேர் நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து சொல்லிடலாம். கூட்டிகிட்டு வந்து அவரே வந்து ஓட்டுறது. எங்கள் கூடயே ஒரு க்யூட்டான ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா போட் சஃபாரி பண்ணாங்க. பாருங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு சைல்டு இந்த போட் சஃபாரியில் கண்டினியூ பண்ண போகிறாங்க. எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பூலாம்பட்டியோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டேங்க. எங்களை கூட்டிகிட்டு போனவர் எங்களை சேஃபாக வந்து லேண்ட் பண்ணிட்டார். இருந்தாலும் நாங்கள் கரை இறங்குறதுக்கு முன்னாடியே லைஃப் ஜாக்கெட்டை கழட்டிட்டோம். இப்போ நாம் அடுத்தது ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க போக போகிறோம். நீங்கள் பூலாம்பட்டிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா செம என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பில்லுக்குறிச்சி வாய்க்காலுக்கு வந்திருக்குங்க. உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா முனிப்பன் கோயில் செம்மையாக இருக்குது. புலி வாகனத்தோடு வந்து என்ட்ரன்ஸில் கோயில் சூப்பராக இருக்குது. அப்படியே ஷூட் பண்ணலாம். ஷூட் பண்ணிட்டு ஏகப்பட்ட பேர் உள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணலாம். இவர் ஒரு ஃப்ரெண்டு தாங்க,
கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டாப்புல. ஃபோன் போட்டோம் அந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு. ஹெல்மெட் போடலையா? ஹெல்மெட் வச்சுக்கலாம். ஷூட் பண்ணலாங்களா? போகலாமாண்ணா? இதுதாங்க பில்லுக்குறிச்சி வாய்க்கால். நீங்கள் பூலாம்பட்டி சுற்றுலா தலத்துக்கு வந்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக இந்த பில்லுக்குறிச்சி வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்கும். நீங்கள் சேஃபாக குளித்து என்ஜாய் பண்ணணுன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. ரொம்ப சேஃபு. ஒரு ஆள் ஆழத்துக்கு தாங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஆழமே இருக்கும். பட்டு சுற்றுலா வரவங்க அத்தனை பேருமே வந்து இங்கே குளிச்சுட்டு தான் போகிறாங்க. நீங்களும் எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிட்டாங்கன்றக்கிறத பின்னாடி பார்ப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிங்க. இல்லைப்பா, லைவ் இல்லை. பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. வீடியோஸ் அப்படியே எந்த சேனல்லான்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஸ்கோப்பாக கொடுக்குறாங்க. செம்மையாக இருக்குது. வாவ், செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. கூமாம்பட்டி வந்தாலும் வந்துச்சு. இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. நிறையா ரீல்ஸில் வந்திருக்கும், இன்ஸ்டாகிராமில் பசங்க ரொம்ப ஃபேமஸாக வந்து இதை போட்டிருப்பாங்க. இதுவும் கொஞ்சம் 10 வயசுக்குள்ள பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆள் அதிகம் தான். டீனேஜ் பசங்களுக்கு, நடுத்தர வயசு பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆழம் கம்மி. இருந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லோரும் வச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை பார்த்துக்கோங்க, திங்கக்கிழமை எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. நேற்றுலாம் வந்திருந்தோம், பயங்கரமாக இருந்திருக்கும். புரியுதுங்களா? தேங்க்யூ. ஆமாண்ணா, எஸ்கே சைஸ்னு வரும்ண்ணா. எஸ்கே சைஸ் யூடியூப்ண்ணா. இவ்வளோதான் ஆளாக இருக்கு. ஆளாக கம்மி தான். வாவ், திருமணம் பார்க்கறவங்க சங்குன்னு குதிக்கிறாங்க. பார்க்கவே ஆசையாக தான் இருக்குது. குளிக்கலாமா வேணாமான்னு. சூப்பர்ப்பா. சைஸ் எவ்வளோ இருக்கும்? அடா பாவி, சொல்லிட்டு குதிக்க மாட்டா? சொல்லிட்டு குதிக்கலாம்ல. சூப்பர். எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பரா. ஓடியா ஓயா நம்மளும் ஒடியாதான் போட தெரியாது. அதெல்லாம் நேக்கு தெரியுதுடா. அப்படியே செம. பூலாம்பட்டி பிளாக் எடுத்தோம்னாவே ஊருப்பட்ட மழை பெஞ்சிருச்சுங்க. வீடியோவை கண்டினியூவாக எடுக்கவே முடியல. பாருங்கள், பூலாம்பட்டி தடுப்பணை கிட்ட வந்தாச்சு. ஏகப்பட்ட மழை பெஞ்சிருச்சு. என்னால் வீடியோ கண்டினியூவாக பண்ண முடியல. எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். மழை காலத்தில் அடே சாமி, செம்மையாக இருக்குங்க. இந்த ஊருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த மலைக்கிட்ட ஒரு மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆகும். அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் போகிறேன். அங்கேருந்து பூலாம்பட்டி தெரியுங்க. அதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த யூனிட்டு நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன்.
ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இது பூலாம்பட்டியோடைய தடுப்பணை பேரேஜ். இது அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பூலாம்பட்டிக்கு நேர் ஆப்போசிட்டில் நெருஞ்சிப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம். நெருஞ்சிப்பேட்டை ஊருக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடமெல்லாம் நெருஞ்சிப்பேட்டை தான். இதுக்கு பூலாம்பட்டி ஆற்றுக்கு நடுவில் அந்த பக்கம் வரக்கிற அந்த ரோடை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பவானி டு மேட்டூர் போகிற வழி. இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான தெரியுது. யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள். அந்த போட் சவாரி நாம் வந்துட்டு போனோம்ல, இந்த ஊர்கிட்ட தான் வந்து வளைஞ்சிட்டு போணுச்சு. இப்போ அந்த ஊரில் தான் நம்ம வந்து ஆற்றை தாண்டி பைக்கில் வந்துட்டுருக்கோம். ஓகே இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இன்னும் கொஞ்சம் போகணும் முன்னாடி. ஓகே பாருங்க, இந்த வழியில் தாங்க இந்த நெருஞ்சிப்பேட்டை ஊர். இந்த வழியில் உள்ளே போனோம்னா படகுத்துறை. பாருங்க, இது உள்ளே போகணுங்க. உள்ளே போனோம்னா படகுத்துறை வந்துடுது. இது நெருஞ்சிப்பேட்டை ஊர். ஓகே போட் இருக்கு. போட்டிங் முடிஞ்சிச்சிங்களாண்ணா? இருக்குங்களாண்ணா? அங்கே மட்டும்தான் படகுத்துறைன்னு இல்லை, பவானி ரோட்டில் நீங்கள் இங்கே வந்தாலும் இங்கே வந்து பாருங்கள் போட் வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து பரிசல் துறை இருக்குது. நாம் பவானி வழியாக வந்தோம்னா கூட நெருஞ்சிப்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பரிசல் துறை இருக்குது. இங்கேயும் நீங்கள் வந்து பரிசல் வந்து நீங்கள் சவாரி பண்ணிக்கலாம். இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. அந்த அண்ணன் தான் இருக்கிறாரு. ஒரு நிமிஷங்கண்ணா, அவர்கிட்ட கொஞ்சம் இன்டர்வியூ எடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா, சொல்லுங்க. படகுத்துறையில் இங்கே நெருஞ்சிப்பேட்டையில் நாங்கள் இருக்கோம். ஓகேங்களா? இங்கேருந்து இதோ அதுதான் வந்து பூலாம்பட்டி. மேக்ஸிமம் வந்து எல்லாரும் பூலாம்பட்டிக்கு தான் போகிறாங்க. ஓகேங்களா? இங்கேயும் வந்து சவாரி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இங்கே நெருஞ்சிப்பேட்டை. இங்கேருந்து நம்ம ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோங்கண்ணா? 700. அங்கேயும் இது ஒரே மாதிரி தான். நீங்கள் 2 பேரும் வச்ச மாதிரி தான். ஓகேங்கண்ணா. வேற என்னங்கண்ணா? இங்கே ஆனால் அங்கே தான் வந்து மீன்லாம் நிறைய இருக்குது. இங்கே மேக்ஸிமம் வந்து மீன், அதாவது இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு அருமையான சுற்றுலா ஒன்று இருக்குதுங்க. என்ன அதுங்கண்ணா? இங்கேருந்து சிங்கம்பேட்டை ஒரு 3 கிலோமீட்டர். அந்த சாரி, இது சின்னப்பள்ளம் 3 கிலோமீட்டர். சின்னப்பள்ளம். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஃபால்ஸ். ஓகேங்கண்ணா. அவுட் வந்து வர ஆளுங்க வந்து, அதாவது பாலமலை அடிவாரத்தில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. அங்கேருந்து வர்றாங்க பார்த்தீங்களா, இங்கேயும் சுற்றுலா பண்ணிட்டு அங்கே சமைச்சு சாப்பிட்டு அந்த நம்ம என்ன ஊருங்க உடுமலைப்பேட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபால்ஸு. ஆமாங்கண்ணா. அதே மாதிரி ஃபால்ஸு சுற்றுலா தலமாக இங்கே ஒன்று இருக்குது. உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஃபால்ஸ். ஓகே. அதே மாதிரி ஃபால்ஸு இங்கே ஒன்று இருக்குது இது சின்ன ஃபால்ஸில். ஓகே. இப்போ அந்த அங்கே இருக்கிற ஒரு ஃபீலிங்கு இங்கே ஒரு ஃபீலிங் வரும். சின்னப்பள்ளம் ஊர் எனக்கு தெரியுங்கண்ணா. சின்னப்பள்ளத்துல வந்து யாருக்குமே தெரியாது இங்க இருக்கிறது. அதனால யூடியூப்ல போட்டிங்களா இந்த படத்துறையும் கொஞ்சம் மேன்மை வரும், அந்த இடமும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். ஓகேங்கண்ணா, கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா யாருக்குமே தெரியாது. எனக்கும் வந்து நாங்கள் வந்து அந்த பக்கம் தான் வந்து அந்த சைடில் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? இங்கே தெரியாது. இப்போ தான் வந்து நாங்கள் இந்த போட்டை பார்க்குறேன். முக்கியமாக இந்த நெருஞ்சிப்பேட்டை பகுதியில் இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னுங்களா. இப்போ பூலாம்பட்டியோட ஒரு ரீச் ஆகும். இந்த ஏரியா ரீச் ஆகும். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருது ஃபால்ஸு? 2 கிலோமீட்டர் வரும். சின்னப்பள்ளம் ஊர் உள்ள போகணுங்கண்ணா, காட்டுக்குள்ள 2.5 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள. அது வந்து சுற்றுலாத்தலம் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆக்கிடலாம். இங்கே வர்றது வந்து இங்கே வர டூரிஸ்ட் வந்து அங்கே அப்படியே கொண்டு போயிடலாம். இல்லைண்ணா, கவர்மெண்ட் எய்டட் கொடுத்துட்டாங்களா? இல்லை நார்மலாக போயிட்டு வரலாம். அதிகமாக ரிசார்ட் ஃபாரஸ்ட்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ரிசார்ட்லாம் கிடையாது. ஓகே, நார்மல் தாங்க அது. பாருங்க, ஜூம் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா? டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 மணி ஆயிடுச்சுங்க. மழை வந்துருச்சு, வீடியோ கன்டினியூ பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்துக்கோசம் தான் இந்த வீடியோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் வீடியோ முடிக்கணும்னு தான் நான் இந்த நெருஞ்சிப்பேட்டைக்கு பக்கம் வந்தேன். அக்கறைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு சுற்றுலாத்தலமே அங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? பவானி மேட்டூர் வழியாக வந்தீங்கனாலும் இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் பூலாம்பட்டி பக்கமும் போகலாம். சரியான வியூ பாயிண்ட்டு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ ஒரு இந்த படகுல சின்னப்பள்ளம் நீர்வீழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது. நான் தனியாக வீடியோ போடுறேன் மறுபடியும்.
ஸோ பாருங்கள், இப்போ நம்ம நெருஞ்சிப்பேட்டையில் தான் நின்றுட்டுருக்கோம். சொல்லிட்டு இருந்த மாதிரி தான். ஸோ இங்கே தான் வந்து உட்காடுறாங்க ஜனங்க. இங்கே வந்து பாருங்கள், 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து இப்போ அக்கறைக்கு போகிறாங்க அந்த பக்கம். இது வந்து நெருஞ்சிப்பேட்டைங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. டாட்டா காமிக்கிறாங்க, சாமா. ஓகே ஓகே, அவ்வளோதாங்க, கிளம்பிருச்சு. 10 ரூபாய்க்கு வந்து இப்போ அந்த பக்கம் போயிடுவாங்க. அது சேலம் டிஸ்ட்ரிக்கு, பூலாம்பட்டி. உங்களுக்கு இது சொல்லவே தேவையில்ல. இந்த நெருஞ்சிப்பேட்டையும் பூலாம்பட்டியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றுலா தலங்களில் ஒன்று. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக உங்களுக்கு காட்டிடுறேன். போட் நமக்கோசரமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சுற்றி காட்டிகிட்ருக்காங்க. ஓகேங்கண்ணா, சூப்பர்ண்ணா. ஓகே ஓகே ஓகே, சாமா. இருட்டாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, போகலாம், பாய். ஓகே, செம செம செம. பட் நான் அந்த வீடியோவில் ட்ராவல் பண்ண முடியாதுங்க. அது வந்து ப்ரொஃபஷனலாக வந்து டிக்கெட் ஏற்றிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, போகிறோம். டேஸ்ட் எப்படின்னு இருக்குது பார்த்து சொல்லிடலாம். இங்கே ரகரகமாக இருக்குதுங்க மீன். எல்லாமே பீஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வந்துருக்கீங்க. அது கொக்கு மீன். எதுங்கக்கா? அது கொக்கு மீனுங்கண்ணா. 100 கிராம் 70 ரூபா. இது கொக்கு மீன். கொக்கு மீன் 100 கிராம் 70 ரூபா. ஓகே ஓகே. இது வந்து பாறை கட்லா லோகு. பாறை கட்லா லோகு. சாப்லெட்டு. ஓகே. இது பீஸு வந்து 40-50. அதான் 40-50 சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஓகேக்கா. இதுக்கா? இது வந்து சில்லி 100 கிராம் 40 ரூபா. 100 கிராம் 40. ஓகேங்கக்கா. நீங்கள் இருட்டில் வந்திருக்கீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்லியிருப்பேன். இல்லைக்கா, இருக்கட்டும், கண்டிப்பாக நான் தனியாக வீடியோ பண்ணுறேன். 70 ரூபா இந்த மீன். 70. ஓகேக்கா ஓகேக்கா, சூப்பர்க்கா. 70, 40, 50, 80. ஓகே. நமக்கு இது 80 போட்டிருக்கீங்களா? இது வந்து உங்களுக்கு 80 ரூபாயில் போட்டிருக்கேன். ஓகே ஓகேக்கா. பேரை பாருங்கள், செல்வி மிஸ்ஸு. நிறையா வீடியோக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேமஸான மெஷு தாங்க இங்கே பூலாம்பட்டியிலேயே. எல்லோரும் வந்து எல்லா யூடியூபர்ஸும் இங்கே வந்து எடுத்திருக்காங்க. 5 நாளைக்கு முன்னே ஒரு யூடியூப்கார் வந்தார். அவருக்கு நான் வந்து பர்பாஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஓகே, சரிக்கா. சூப்பருங்க. மீன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பேசிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எடப்பாடிக்கு போகிற பஸ்ஸு வந்துருச்சு. அக்கறையில் இருந்து அந்த சைடு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டுருக்காங்க. மீன் சாப்பிட்டு அப்படியே வீடியோ பண்ணி போடலாம். சூப்பராக வந்துருச்சுங்க மீன். 80 ரூபா. என்ன கொஞ்சம் ஆயில் தான் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. சாப்பிட்றலாமா பிரதர்? சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குங்க. ஒரே போகிறத பாருங்க. காரை கம்மியாக சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் வந்துருக்குது. செம்மையாக இருந்துச்சு. எடப்பாடி அந்த ரோட்டில் குப்புசாமியோட பொண்ணு பயத்துல சாட்சி சொல்ல வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால எப்படியும் ஹீரோ கிட்ட 2 நாள் மட்டும் டைம் கேட்டுக்க, நம்ம அந்த பொண்ணு வந்துட்டு வச்சிடலாம்னு சொல்றாங்க. பட் ஹீரோ இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த ஆப்போசிட் லாயர் இருக்குமே வெண்ணில, நம்ம அம்மாவுக்கு 2வது திருமணம்னு சொல்லிட்டு நல்லா இருக்குல்ல? சூப்பராங்க. ஒரே மீன் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இதுதாங்க ஃபைனலாக. நைட் ஆகிடுச்சு, வீடியோ எண்டு கிட்ட வந்துட்டோம். ஓகேங்களா? இதை பாருங்க, போட்டு வந்துட்டு இருக்குது. அங்கேருந்து நம்ம நெருஞ்சிப்பேட்டைக்கு போய் பார்த்தோம் இல்லைங்க, அந்த பாருங்கள் போட்டு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஜூம் பண்ணால் தெரியும். இதை பாருங்கள், உதயா போட்டு.
எல்லாம் வந்து இங்கே வந்து அக்கறைக்கும் இக்கரைக்கும் ஏகப்பட்ட பேர் வந்து பூலாம்பட்டிக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு மெயின் போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ நெருஞ்சிப்பேட்டையோட பிளாக்காக தாங்க இருக்கும். இந்த வீடியோ முடிவுக்கு வந்துடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன்.